தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி 17,23,698 கோடியா உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் 2024-25 ஆண்டுல 3,58,000 ரூபாய். தேசிய சராசரி 2,06,000 தான். இதுவரை இல்லாத உச்சமா $14.65 பில்லியன் அளவுக்கு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில தமிழ்நாடு கடந்த 2024-25 நிதியாண்டுல சாதனை படைச்சிருக்கு. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஒட்டுமொத்த எலக்ட்ரானிக் ஏற்றுமதி அளவில் தமிழ்நாடு மட்டுமே 41.23 விழுக்காடு பங்கு வகிக்குது. அதாவது கிட்டத்தட்ட பாதி அளவு. கடந்த 4 ஆண்டுகளில் 5,80,000 கோடி ரூபாய் வணிக வரியா வந்திருக்கிறதே நம்முடைய வளர்ச்சிக்கான சான்று. அகில இந்திய அளவில் 50 விழுக்காடு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் தான் அறிவியல் ஆய்வக வசதிகள் இருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 98.3 விழுக்காட்டு பள்ளிகளில் இந்த வசதி இருக்கு. கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 ஆண்டுகள் நம்ம அரசு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் காரணமா நம்ம நடுநிலைப் பள்ளிகளில் இடைநிற்றலே இல்லை. இந்திய அளவு 28.4 விழுக்காடாக இருக்கிற உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தமிழ்நாட்டில் 47 விழுக்காடா உயர்ந்திருக்கு. அதிகமா பிஹெச்டி பண்ற மாணவர்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, NIRF ரேங்க்ல சிறந்த 100 கல்வி நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 18 நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன. மிக சிறந்த 100 பல்கலைக்கழகங்கள்ல 22 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. நிதி ஆயோக் வெளியிட்ட நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான குறியீட்டில் தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்கு. தமிழ்நாட்டோட சமூக பொருளாதார வளர்ச்சியை ஒன்றிய அரசின் பொருளாதார ஆலோசனை குழு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கு. இந்த சமூக முன்னேற்ற குறியீட்டில் பெரிய மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாடு 63.33 புள்ளிகள் பெற்று தேசிய அளவில் முதலிடத்தில் இருக்கிறோம். இந்தியா முழுக்க 11.2 விழுக்காடு மக்கள் வறுமை கோட்டு கீழே வாழுகிற நிலையில தமிழ்நாட்டில் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க 1.43 விழுக்காடு தான். அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றதான் தாய் மாணவர் திட்டத்தின் மூலம் நம்ம திராவிட மாடல் அரசு உழைச்சிக்கிட்டு இருக்கு. எளிய மக்களையும் மருத்துவ சேவைகள் சென்று சேரணும்னு உருவாக்கி 2,25,00,000 மக்கள் பயனடைஞ்சிருக்க மக்களை தேடி மருத்துவ திட்டம் ஐநா அமைப்போட விருதை பெற்றிருக்கு. நேற்று கூட ஒரு செய்தி வந்துச்சு. உலக சுகாதார நிறுவனத்தின் வழிமுறைகளின்படி தொற்றா நோய்களின் கட்டுப்பாடு குறித்து ICMR நிறுவனம் நடத்தின சர்வேல மக்களை தேடி மருத்துவ திட்டத்தால உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று தெரிய வந்திருக்கு. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான அரசு மருத்துவர்கள் இருக்காங்க. அதிகமான MBBS சீட் இருக்கிற இடமும் தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நம்மோட அரசு மருத்துவமனைகளில் 1,16,733 மருத்துவ படுக்கைகள் இருக்கு. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் 39,666 தொழிற்சாலைகளோட இந்தியாவில் நாம தான் நம்பர் 1. 27,75,000 நபர்கள் பணிபுரிகிறார்கள். முதலீடுகள் மட்டும் 5.35 லட்சம் கோடி ரூபாயோட இந்திய அளவு 2வது இடம். நம்ம திராவிட மாடல் அரசின் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களால தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு விகிதத்தில் 47 விழுக்காட்டோட இந்தியாவிலே நம்பர் 1 இருக்கும்.
காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது இடம், சூரிய சக்தியில் 4வது இடம், புத்தாக்க நிறுவனங்களை உருவாக்குறதுல பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஸ்டார்ட் அப் தரவரிசை பட்டியலில் 2018 கடைசி இடத்தில் இருந்த நிலையை மாற்றி 2022 ஆண்டுக்கான தரவரிசையில் முதலிடத்தை அடைஞ்சிருக்கிறோம். ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் முதலிடம், தோல் பொருட்கள் மற்றும் ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில் முதன்மை மாநிலம், எண்ணெய் வித்துகள்